சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள், முக்கிய செய்திகள், திருவிழாக்கள், அரசியல் செய்திகள், ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மாவட்டங்கள்ல புதிதாக தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் பல மாவட்டங்கள்ல ஏற்கனவே இருந்த தலைவர்கள் இரண்டாம் பருவமும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த வகையில சேலம் நகர் மாவட்டத்துல புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற மாவட்ட தலைவரை பத்திரிகையாளர் சந்திப்புல நானும் வாழ்த்துகிறேன். நாடு முழுக்க பட்ஜெட் பற்றி மக்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும் என்பதற்காக சிறப்பு கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கூட ஒரு 30 இடங்களுக்கு மேல முக்கியமான நகரங்கள்ல பட்ஜெட்டை விளக்கி பொதுக்கூட்டங்கள் நடக்குது. இன்னைக்கு சேலத்துல அந்த பொதுக்கூட்டம் இருக்கிறது. இந்த பட்ஜெட் பொறுத்தவரை நாம் தமிழர்களாக பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அது ஒரு தமிழ் பெண்மணி, மரியாதைக்குரிய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் 8வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஒரு தமிழருக்கு கிடைத்த ஒரு வரலாற்று சிறப்பு. அவங்களையும் நாம பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இதை தமிழ்நாடு பிஜேபிக்கும் தமிழக மக்களுக்கும் கிடைத்த ஒரு பெருமையா நினைக்கிறோம். இந்த பட்ஜெட்ல ஏழைகள், பெண்கள், பட்டியல் சமுதாயத்தினர், இளைஞர்கள் என்று 4 சோசியல் டார்கெட் குரூப்ஸ் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பட்ஜெட், இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கை சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பட்ஜெட் எடுத்துக்கொண்டா, ஐயா மோடி அவர்கள் பொறுப்பேற்றதுல இருந்து பட்ஜெட்லயே நிறைய புரட்சிகரமான மாற்றங்கள் செய்திருக்கிறார். உதாரணமா, முன்னால எல்லாம் பட்ஜெட்டுங்கிறது பிப்ரவரி மாசம் கடைசி தேதியில வரும். 28ஆம் தேதி வாக்குல தான் பட்ஜெட் பிரசன்ட் பண்ணுவாங்க. பல பேருக்கு அது தெரியும். இப்போ பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட்டுங்கிறத அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் இனி பிப்ரவரி 1 தான். ஏன்னா பிப்ரவரி 28ல பட்ஜெட் தாக்கல் செய்து அதற்கப்புறம் பட்ஜெட் மீதான விவாதங்கள் முடிந்து நாடாளுமன்றத்துல ஓட் ஆன் அக்கவுண்ட் சொல்லுவாங்க. அந்த பட்ஜெட் மேல பட்ஜெட் என்பது நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெற்று அதற்கப்புறம் கீழே அது செயல்படுத்தப்படும் போது அந்த மார்ச் 31க்குள்ள அது பல இடங்களை முடிக்க முடியறது இல்லை. யூஜிஸ்ல இருந்து ஒரு கல்லூரிக்கு கிராண்ட், செமினார் கிராண்ட்னு வரும். உதாரணத்துக்கு சொல்றேன், உங்க சேலத்துல ஒரு காலேஜுக்கு வருதுன்னு வச்சுங்க, அந்த பட்ஜெட் படி அல்லது 1 லட்சமோ 2 லட்சமோ பணம் வருதுன்னு வச்சுங்களேன். அது அவங்களால அந்த மார்ச் 31க்குள்ள முடிக்க முடியாது. பல இடங்களை அதை திருப்பி அனுப்புவாங்க, இல்லைன்னா அன்யூட்டிலைஸ்டா கணக்கு வைப்பாங்க. அப்படி எல்லா துறைகள்லையும். அப்போ அந்த தாமதத்தை தவிர்ப்பதற்கு பட்ஜெட்டை கொஞ்சம் முன்னால கொண்டு போகணும்னு பிப்ரவரி 1ஆம் தேதியே ஒரு 28 நாள் முன்னதாக பட்ஜெட் வரும்போது இன்னும் தாமதத்தை குறைக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நுட்பமாக பார்த்து மோடி பிரதமராக வர வரைக்கும் ரயில்வே பட்ஜெட்னு தனியா இருந்துச்சு. அது காரணம் என்னன்னா, வெள்ளக்கார ஆட்சியில ரயில்வே தான் ரொம்ப பெரிய பட்ஜெட், ரயில்வே துறைக்கு தான் ரொம்ப பெரிய அலோகேஷன். பொது பட்ஜெட் ரொம்ப குறைவா இருக்கும், ரயில்வே பட்ஜெட் அதிகமா இருக்கும் வெள்ளக்கார காலத்துல. அது அப்ப தேவைப்பட்டிருக்கலாம். ஆனா இப்போ காலப்போக்குல அப்படி ஒரு தனியா ஒரு பட்ஜெட், அதுக்கு ஒரு தனியா ஒரு ப்ரொசீடிங்ஸ், தனியா அதுக்கு ஒரு விவாதம் இதெல்லாம் தேவையில்லை. ரயில்வேயும் பொது பட்ஜெட்ல கொண்டு வந்துடலான்னு பொது பட்ஜெட்ல கொண்டு வந்தார். நீங்க வாஜ்பாய் காலத்துல ஒரு மாற்றம் கொண்டு வந்தார் பட்ஜெட்ல. நீங்க பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு எல்லாமே என்னோட நல்லா தெரியும், இருந்தாலும் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக சொல்றேன். வாஜ்பாய் பிரதமராக பொறுப்பேற்கிற வரைக்கும் பட்ஜெட் தாக்கல்ங்கிறது பிப்ரவரி 28 நடந்தாலும் அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு தான் பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க. எனக்கு நல்லா நினைவு இருக்கு. நான் இப்ப கல்லூரி படிக்கிற காலத்துல எல்லாம் இரவுல தான் நாங்க டிவியில லைவ் பட்ஜெட் போடுவாங்க. மன்மோகன் சிங்கே நிதியமைச்சர் ஆகிறப்ப பட்ஜெட் இரவுல வாசிச்சுப்பாரு. 5 மணிக்கு தாக்கல் செய்வாங்க. அது ஏன் அப்படின்னா, இங்கிலாந்துல தான் இந்தியாவுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். இங்கிலாந்துல நாடாளுமன்றம் மத்தியானம் 2 மணிக்கு தான் கூடும். இங்கிலாந்துல 4 noonல பார்லிமெண்ட் கிடையாது, ஆஃப்டர்நூன் தான் பார்லிமெண்ட். ஈவன் டுடே இப்பயும் அப்படிதான். அந்த 2 மணில இருந்து 5 மணி வரைக்கும் இங்கிலாந்துக்கான பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. 5 மணிக்கு இந்தியாவுக்கான பட்ஜெட் இங்கிலாந்துல தாக்கலாம். இது அங்கே அப்போ கலோனியல் முறை.
அது சுதந்திரம் அடைஞ்சு கூட ரொம்ப வருஷம் அப்படிதான் அது 98 வரைக்குமே வாஜ்பாய் பொறுப்பேற்கிற வரைக்கும், பிரதமர் ஆகிற வரைக்கும் அந்த 50 ஆண்டு காலமும் அதே மாலை 5 மணிக்கு தான். பகல்லாம் செஷன் நடந்தாலும் மாலையில தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. அதை மாற்றி இது ஒரு காலனி ஆதிக்க நடைமுறை, அது தேவையில்லை. இப்போ நம்ம சுதந்திரம் அடைஞ்சிருக்கோம், சுதந்திர இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் நமக்குன்னு சுயமா சில நடைமுறைகள் வேண்டும் என்று அதை காலையில 10 மணிக்கு கொண்டு வந்தது வாஜ்பாய் தான். அது ஒரு பெரிய புரட்சி. அது அதுக்கப்புறமா தொடர்ந்து 2014 இருந்து பட்ஜெட் நடைமுறைகள்ல நிறைய மாற்றம் இருக்கு. இந்த பட்ஜெட் அப்படிதான் வந்திருக்கு. நமக்கு பொருளாதாரத்துல நீங்க பட்ஜெட்டை பத்தின ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க பிப்ரவரி 1, இன்னைக்கு பிப்ரவரி 17, 16 நாள் கழிச்சு நம்ம பேசுறதுனால நிறைய புள்ளி விவரங்கள் உங்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும். பத்திரிகையில பக்கமா எழுதி முடிச்சிருப்பீங்க. நானும் வந்து அதை திரும்ப சொல்லி உங்களையும் வாசகர்களையும் நான் போர் அடிக்க விரும்பல. அணுகுமுறை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்திய பொருளாதாரம் வந்து மிக வேகமாக வளர்ந்து வருகிற ஒரு பொருளாதாரமாக இருக்கு. $5 trillion பொருளாதாரத்தை பிடிக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய இலக்காக பிரதமர் வச்சிருக்காரு. உடனடியாக $5 trillion. அமெரிக்கால எங்கேயோ போயிட்டாங்க, $25 trillion போயிட்டாங்க. சீனா எங்கேயோ போயிடுச்சு. நம்ம உலகத்துல 4வது பொருளாதார சக்தியாக இப்போ வந்திருக்கோம். மோடி பொறுப்பேற்கும் போது நமக்கு 8, 9வது இடத்துல இருந்தோம். இன்னைக்கு 4வது பெரிய எக்கானமினா இந்தியா தான் உலகத்துல. அப்படிங்கிற அளவுக்கு இந்த பொருளாதாரம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபி வந்து உயர்ந்திருக்கிறது. அதுக்கு நிறைய காரணம். டிமானிட்டைசேஷன் ஒரு காரணம், ஜிஎஸ்டி முறை வந்தது ஒரு காரணம், இளைஞர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்தது ஒரு காரணம், மேக் இன் இந்தியா மூலமாக உலகத்துல பல முதலீடுகளை இழுத்து கொண்டு வந்து ஈர்த்து இந்தியாவில் உற்பத்தியை கூட்டினது ஒரு காரணம். ஒரு காலத்துல 50 மில்லியன் டன் தான் நம்ம உணவு உற்பத்தி பண்ணோம். இன்னைக்கு 400 மில்லியன் டன் உணவு உற்பத்தி பண்றோம். அப்படி உணவு உற்பத்தியை நம்ம கூட்டியிருக்கோம். இன்னைக்கு பஞ்சம், பசி, பட்டினி இல்லை. இடையில ஒரு 2-3 ஆண்டு காலம் கொரோனானால நமது பொருளாதாரம் அப்படியே ஒரு தேக்க நிலையை அடைந்தாலும் கூட கொரோனாக்கு அப்புறமான ஒரு காலகட்டத்துல ஜிடிபி குரோத்தை மாத்திரமே கணக்கில் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு 6% மேல ஜிடிபி குரோத் இருக்கு. அதுல இந்தியா ரொம்ப முதன்மையான இடத்துல இருக்கு. இவ்வளவு ஜிடிபி குரோத் அமெரிக்கால இல்ல, இங்கிலாந்துல இல்ல, ஒட்டுமொத்த ஐரோப்பால, ஐலண்ட் ஐரோப்பாவில் இல்ல, கான்டினென்டல் ஐரோப்பாவில இல்ல. இப்ப ஜிடிபி குரோத்தை நம்ம மெயின்டைன் பண்ண முடியுது. கொரோனாக்கு அப்புறம் கூட நம்ம அந்த பொருளாதாரத்துல ரொம்ப வீழ்ச்சி அடையாம தடுத்திருக்கிற ஒரு நிதியமைச்சர் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்காங்க. அதனால எல்லா வகையிலையும் சிறப்பா இருக்கு. இந்த பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் ஒரு 100 மாவட்டங்கள்ல விவசாயத்துல பின்தங்கிய மாவட்டங்களை அவங்கள அடையாளம் கண்டறிந்து அதுல அந்த விவசாய உற்பத்திகளை கூட்டுறது, பருத்தி உற்பத்தியில குறிப்பா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய பூம் வரணுன்றதுக்காக அந்த பருத்தி விளைச்சல்ல ஒரு புரட்சிகரமான திட்டங்கள் கொண்டு வந்தது. அதே மாதிரி இளைஞர்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட்ல அட்டல் டிங்கரிங் லேப் என்ற பெயர்ல ஒரு 5000 பள்ளிக்கூடங்களை தரம் உயர்த்தி அதுல மாணவர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொண்டு வரதுல எம்எஸ்எம்இ செக்டாரினுடைய எக்ஸ்பான்ஷன், அதனுடைய விரிவாக்கத்துக்காக எம்எஸ்எம்இக்குன்னு சில வருமான வரம்பு, உற்பத்தி வரம்பு இருக்கிறப்ப அவங்க அந்த வரம்பை தாண்டி போச்சுன்னா அதிகமா டாக்ஸ் கட்டணுன்றதுக்காக தாங்களே சுருக்கிக்குவாங்க எம்எஸ்எம்இல. இது தாண்டி போச்சுன்னா நம்ம கூடுதல் டாக்ஸ் கட்டணும். இப்ப அதெல்லாம் கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணிருக்காங்க எம்எஸ்எம்இல. கிசான் கிரெடிட் கார்டு, விவசாயிகளுக்கான கடன் அட்டைகள், செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கான கிரெடிட் கார்ட்ஸ், சுய உதவி குழு பெண்களுக்கான கடன் அட்டைகள், இப்படி எல்லா குரூப்பையும் டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், பெண்கள் ஆரம்பிச்சா, பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு இளைஞன் ஆரம்பிச்சா, ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சா அவங்களுக்கு, அது மாதிரி ரோட் சைட்ல ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் அவங்களுக்கெல்லாம் அந்த 10,000 ரூபாய் கடன் கொடுத்துக்கிட்ட நிறுவனங்கள், வங்கிகள் இப்ப 30,000 ரூபாய் கடன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கடனை அவங்க திருப்பி கட்டிட்டா அவங்களுக்கு கடன் உச்சவரம்பா 1 லட்சம் 2 லட்சம் அப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த விதமான கொலேட்ரலும் இல்லாம அந்த அதுக்கான அடமானத்துக்குன்னு எதுவும் வாங்கிக்காமலே இதை கொடுக்கறது. அப்ப சாதாரணமா ஒரு தள்ளு வண்டியில வியாபாரம் பண்றவங்க, ஒரு பழ வியாபாரம் பண்றவங்க, கோவில் வாசல்ல பூ வியாபாரம், பூ கட்டி விற்கிற அந்த சிறு சிறு தொழில் செய்யற பெண்கள், சகோதரிகள், அது எவ்வளவு பேர் ஆதரவற்றவர்கள், விதவை பெண்கள்லாம் இருக்காங்க, வயதான முதிய பெண்கள்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி உள்ளவங்களுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் பார்த்து அதை உயர்த்துவதற்கு என்ன வழி,
அவங்க ஒரு தன்னம்பிக்கையோட சுய கௌரவத்தோட வாழ்றதுக்கான வழிமுறைகள் இப்படி யோசிச்சு பண்ணிருக்கு. எல்லாத்துக்கும் உச்சபட்சமா ஒரு மகிழ்ச்சி அடைகிற விஷயமா வருமான வரி வந்து 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது. அதுலயும் சம்பளம் வாங்குறவங்க சேலரிடு செக்டாருக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 ரூபாய் இருக்கிறதுனால 12,75,000 ரூபாய். இப்போ உங்களுக்கு எல்லாம் 12,75,000 ரூபாய்க்கு டாக்ஸ் கிடையாது. சுரேஷுக்கு 12 லட்சம் ரூபாய்க்கு டாக்ஸ் கிடையாது. அவர் பிசினஸ் பண்றதுனால நாமளே சம்பளம் வாங்குறவங்களா இருந்தா நமக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ல ஒரு 75,000 ரூபாய் எடுக்கலாம். அப்படி இது ரொம்ப பெரிய ஒரு நடுத்தர வர்க்க மக்களுக்கு பெரிய முரல் பூஸ்டர் மாதிரி அப்படி ஆனந்த கூத்தாடுற அளவுக்கான விஷயமாச்சு. அன்னைக்கு நாடாளுமன்றத்திலே கூட நிதியமைச்சர் பட்ஜெட் உரை வாசிக்கும் போதே ரியாக்ட் பண்ணிட்டே இருந்த எதிர்கட்சிகள் கூட இந்த 12 லட்சம் ரூபாய் வருமான வரிக்கான விலக்கு அந்த வரம்பு உயர்த்துறோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து கை குலுக்கி பிரதமரை நிதியமைச்சரை பாராட்டி, பிரதமரே நிதியமைச்சருடைய இருக்கைக்கு போய் அவரை பாராட்டி அதெல்லாம் நடந்தது நம்மளே காணொலி காட்சிகள் மூலமா நம்ம பார்த்துருக்கோம். இது மிக சிறந்த ஒரு பட்ஜெட்டாக நாங்கள் பார்க்கிறோம். இதே மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவோம். இந்த பட்ஜெட்டினுடைய தாக்கம் என்பது இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியில உடனடியாக ரெஃப்ளெக்ட் ஆகும். இந்த வரி விலக்கு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் இல்லை என்பது பல இடங்கள்ல வரி நீக்கம் செய்வது. இப்போ உதாரணமா ஒரு வீடு வாடகைக்கு வச்சிருந்தா 2 லட்சம் ரூபாய்க்கு மேல அந்த வீடு வாடகை வருமானம் வந்தா 2,40,000 ரூபாய் வருமானம் வந்து அதுக்கு வரி செலுத்தணும்னு இருந்தது. இப்போ அது 6 லட்சம் ஆக்கியிருக்காங்க. இப்போ இங்க இருக்கிற நமக்கு யாராவது ஒரு வீடு இருந்தா நம்ம மாசம் 20,000 ரூபாய்க்கு வாடகை விடுறோம்னா 2,40,000 ரூபாய் வரும். அதுக்கு மேல வர்ற பணத்துக்கு வரி இருக்கு. இப்ப நம்ம ஒரு வீடு வச்சிருக்கிறோம், 4-5 வீடு வாடகைக்கு விட்டு நம்ம குடும்பம் நடத்துறோம். இப்ப 50,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு மாசத்துல வாடகை வருமானம் வந்தா அதுக்கு டாக்ஸ் இல்லை. 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் இல்லை. அது மாதிரி சொந்த வீடு என்பது முன்னால இந்தியர்களுக்கு ஒரு வீடு மட்டும் சொந்த வீடா வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் வாடகைக்கு விட்டு வருமானம் பாக்குற மாதிரி கணக்கு. இப்ப இன்னொரு அடிஷனல் வீடும் சொந்த வீடா கணக்குல வச்சிருக்காங்க. அப்ப 2 வீடு. இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. ரயில்வேக்கு அதிகமான பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் 77 ரயில் நிலையங்களை தரம் உயர்த்துவதற்கான பணம் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த விவரங்கள்லாம் இதுல இருக்கு. உங்களுக்கு வேணும்னு சொன்னா எல்லாம் ஒரு ஜெராக்ஸ் செட் எடுத்து எல்லாமே கொடுக்கப்படும். இந்த விவரங்கள் ஏற்கனவே பத்திரிகையில வந்த ஊடகங்களே வந்த விவரங்கள் தான் நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன். பட்ஜெட் பத்திர விஷயங்கள் இவையெல்லாம் தமிழக அரசியல் பொறுத்த வரைக்கும் டெல்லியில நாம ஜெயிச்சதுக்கு அப்புறம் மகாராஷ்டிராவோட வெற்றி, ஹரியானா வெற்றி வந்து தமிழ்நாட்டில் பிஜேபியை ஒரு புதிய உயரத்துக்கு கொண்டு போக உற்சாகம் கொடுத்திருக்கு. முறையாக தேர்தல் உறுப்பினர் சேர்க்கை நடந்து, தீவிர உறுப்பினர்கள் சேர்க்கை நடந்து, கிளையிலிருந்து மாவட்ட தலைவர் தேர்தல் வரைக்கும் தமிழ்நாட்டில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் கமிஷனுடைய அரசியல் கட்சியினுடைய கட்டமைப்பு விதிகளின்படி மாவட்ட தலைவர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்தியா பூரா அப்படி நடந்துட்டு இருக்கு. இன்னும் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்கள்லையும் மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. பிஜேபி விதி உங்களுக்கு தெரியும். மண்டல் தலைவர்ல இருந்து தேசிய தலைவர் வரைக்கும் ஒரு தலைவர் என்பவர் 2 முறை பதவியில இருக்கலாம். ஒரு பருவம்ன்றது 3 வருஷம், 2 பருவங்கள் அவர் தலைவரா இருக்கலாம். அந்த வகையில சில மாநிலங்கள்ல 2 பருவங்கள் முடிஞ்சிருது. சில மாநிலங்கள்ல ஒரு பருவம் முடிஞ்சாலும் தலைவரை மாத்துறாங்க. சில இடங்கள்ல ஒரு பருவம் முடிந்த தலைவருக்கு இன்னொரு பருவமும் அவருக்கு நீட்டிப்பு செய்யறாங்க. அதனால எந்தெந்த மாநிலங்கள்ல தலைவர்கள் மாறுகிறார்கள், எந்தெந்த மாநிலங்கள்ல தலைவர்கள் தொடர்கிறார்கள்ங்கிறதெல்லாம் தேசிய தலைமை தான் அதை பற்றி இறுதி முடிவு எடுப்பாங்க. சமீபத்தில் ஆனந்த விகடன் பத்திரிகையில வந்த அந்த கார்ட்டூன் நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலையை உருவாக்கி இருக்கு. நம்ம நாட்டினுடைய பிரதமர், அவர் பிரைம் மினிஸ்டர், அவர் பிரைட், நம் பிரதமர் நம் பெருமை, அந்த ஒரு உணர்வு கொஞ்சம் கூட இல்லாம ஏதோ அமெரிக்க அதிபர் முன்னால கை காலில் சங்கிலி போட்டு இந்திய பிரதமர் அமர்ந்திருப்பது மாதிரி ஒரு கேலி சித்திரம். அது வந்து எல்லாரும் கொதிச்சு போயிருக்காங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. இன்னும் அது முறையான அந்த கம்யூனிகேஷன் யாருக்கும் கிடைக்கல. அந்த இணையதளம் முடக்கப்பட்டிருக்கிறது. ஆனந்த விகடன் பத்திரிகை அது மாதிரி செஞ்சிருக்க கூடாது. ஒரு பெரிய பாரம்பரியமான பத்திரிகை. SS வாசன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு பாலசுப்ரமணியன் அதை தொடர்ந்து இருந்தாரு. இப்ப JMD சீனிவாசன் இருந்தா கூட அவர் முழுக்க நிர்வாகத்துல இருந்து ஒதுங்கிதான் இருக்காரு.
அந்த பிராண்ட் இருக்கு, ஆனந்தவிடன்ற பிராண்ட் வந்து ஒரு பாரம்பரியமான பிராண்ட். தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு வீடுகள் தோறும் எதிரொலிக்கிற ஒரு பிராண்ட் அது. அவங்க இந்த மாதிரி செய்திருக்க கூடாது என்பதுதான் பிஜேபியினுடைய கருத்து. பிரதமரை ஒரு கௌரவத்திற்குரிய சின்னமா பார்க்கணும். தமிழ்நாடு அரசு, ஸ்டாலின் அவர்கள் கூட இதுல நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியவர் அவர் பிஜேபியை கண்டிச்சு பேசுகிறார். RSS தலைவர் கோல்வல்கர் அவர்கள் 60களில் பண்டிட் நேரு வெளிநாட்டுக்கு போனார். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய RSS சுயம் சேவகர்கள் நாங்க இந்திய பிரதமரை எதிர்த்து கருப்பு கொடி காட்டலான் இருக்கோம், அவர் ஏதோ ஒரு பேசின ஒரு விஷயத்துக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அப்போ RSS தலைவர் சொன்னாரு, அவர் இந்திய பிரதமராக மாத்திரம் வரவில்லை, அவர் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி அங்க வராரு, ஜவஹர்லால் நேருவா மாத்திரம் வரல. ஆனா அந்த இடத்துல நம்ம நாட்டுல இருந்து நம்ம பிரதமர் வந்திருக்கிறார். அவர் நம்மளுடைய பிரைடு. நமக்கு எதிர்கட்சியா இருக்கலாம், நம்ம கருத்தை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளாதவராக இருக்கலாம், நம்ம விமர்சிப்போரா இருக்கலாம், அவரை நீங்க மதிக்கணும். இந்த கருப்பு கொடி காட்டுற வேலை வச்சுக்கூடாது. அதெல்லாம் இந்தியாவில் இந்திய மண்ணுக்குள்ளான அரசியலா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி ட்ரம்ப், இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, அமெரிக்கா போறீங்க, ட்ரம்ப் எப்படி பிஹேவ் பண்ணாரு, நமது பிரதமரை எப்படி மதித்தார், எப்படிலாம் 2 பேரும் பேசிக்கிட்டாங்க, இருதரப்பு ஒப்பந்தம், பைலேட்டரல் ட்ரேட் என்னெல்லாம் நடந்திருக்கு எல்லாம் பாக்குறோம். ஆனால் மக்களுக்கு கேலி சித்திரத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை கொண்டு போறப்போ இவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருக்கணும். அவங்க நாங்கள் நீதிமன்றத்தில் இதை வழக்காக சந்திப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் அதை வரவேற்கிறேன். நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ ஏற்றுக்கொள்ளத்தானே வேணும். ஆனால் செய்துவிட்ட இந்த செயலை நான் தமிழக பிஜேபி சார்பாக நான் கண்டிக்கிறேன். இன்னைக்கு அது அரசியல் மதுரையை சுற்றி களம் கண்டிருக்கு. ஒரு பக்கம் டங்ஸ்டன், அது முடிஞ்சு விட்டது. திமுக அரசினுடைய மிகப்பெரிய தோல்வி இந்த டங்ஸ்டன் ஒரு பெரிய மக்கள் பிரச்சனையாக உருவெடுத்ததற்கு திமுக அரசு காரணம். அதை தீர்த்து வைத்தது நரேந்திர மோடி அரசு. திருப்பரங்குன்றம் மலையில தேவையில்லாத ஒரு பிரச்சனையை மறுபடி சில மத அடிப்படைவாத சக்திகள் அதை தூண்டிவிட, அதை எப்படி கையாளுவது என்று தெரியாமல் திமுக அரசும் அதை திணறி கொண்டு வாக்கு வங்கியை மனசில் வைத்துக் கொண்டு செயல்படுகிறார்கள். தேவையில்லாத ஒரு பதட்டத்தையும் நல்லிணக்கத்துக்கு குந்தகம் விளைவிக்கிற சூழலையும் திமுக அங்கே உயர்த்திவிடக் கூடாது. அதை முழுவதுமாக புரிந்து கொண்டு அதை சரி செய்யணும் என்று திமுக அரசுக்கு நான் இந்த ஊடக சந்திப்பின் மூலமாக ஒரு அறிவுரை சொல்ல விரும்புகிறேன். ஏதாவது விவரங்கள் இருந்தா நீங்க கேட்கணும். நேற்று எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி பேசும்போது திமுக அரசுக்காக தமிழக மக்களை மத்திய அரசு தண்டிக்கூடாது, அந்த நிதியை விடுவிக்கணும் அப்படின்றது, இது நீங்க எப்படி பார்க்கணும் சார்? தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு திமுக அரசு வெளிப்படையா அறிவிச்சு. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, நாடு முழுக்க பிஜேபி அரசாங்கம் ஆட்சி செய்யற மாநிலங்கள்ல மாத்திரம்தான் தேசிய கல்வியை ஏற்றுட்டாங்களா? காங்கிரஸ் ஆட்சி செய்யற மாநிலங்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லையா? காங்கிரஸ் ஆட்சி செய்யற கர்நாடகா காங்கிரஸ் ஆட்சி தானே. கம்யூனிஸ்ட் ஆட்சி பண்ற கேரளாவில் ஏற்றுக்கொள்ளவில்லையா? தேவையில்லாத பிடிவாதம் பிடிக்க வேண்டிய அவசியம் திமுக இல்லை. 2வது, வெளியில எப்படி சொல்றாங்க, மும்மொழி கொள்கை கொண்டு வர்றாங்க, மும்மொழி கொள்கையில ஹிந்தியை கொண்டு வராங்க, அதை நாங்க ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால பணம் தர மாட்டேங்கிறாங்கன்னு பொய் செய்தியை திமுக தரப்புல பரப்புறாங்க. எடப்பாடி அதை சப்ஸ்கிரைப் பண்றாரா, அதை என்டோர்ஸ் பண்றாரான்னு எனக்கு தெரியல. தேசிய கல்விக் கொள்கை என்பது வெறும் மொழி கொள்கை மாத்திரம் இல்ல. நீங்க தேசிய கல்விக் கொள்கை ஒரு 500 பக்கத்துக்கு மேல இருக்கு. நீங்க நெட்ல போனீங்கன்னா PDF இருக்கு, டவுன்லோட் பண்ணலாம், நீங்க வாசிக்கலாம். தமிழ்ல இருக்கு, ஆங்கிலத்துல இருக்கு, எல்லா மாநில மொழிகள்லாம் இருக்கு. அதுல ஆசிரியர் பயிற்சி எப்படி இருக்கணும், மாணவர்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் எப்படி இருக்கணும், டிகிரி கோர்ஸே 3 வருஷத்துக்கு பதிலாக 4 வருஷமா மாறுது, ஸ்கூல் எஜுகேஷன் மாறுது, ஸ்கூல்ல அட்மிஷனுக்கான வயசு மாறுது, ஸ்காலர்ஷிப் முறைகள் மாறுது, மலைவாழ் மக்கள், பழங்குடியினர், பட்டியல் சமுதாயம், அவங்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் ட்ரைனிங், அது அந்த சிஸ்டம் இருக்கிறது மாறுது, அறிவியலை சொல்லிக் கொடுக்கிற முறைகள் மாறுது, கிளஸ்டர் மெத்தட் கொண்டு வராங்க. ஒரு ஸ்கூலினுடைய ரிசோர்சஸ் அதை இன்னொரு பள்ளியும் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்ப இந்த ஸ்கூல்ல நல்ல லேபரேட்டரி இருக்கு, இந்த சிஸ்டத்தை இன்னொரு சாதாரண பள்ளிக்கூட மாணவர்களும் பயன்படுத்தி கொள்ளலாம்ன்ற சிஸ்டம் வருது. சேலத்திலே ஒரு ஸ்கூல் வசதியான ஸ்கூலா இருக்கும், நிறைய ஃபீஸ் வாங்கி நல்லா பண்ற ஸ்கூல், அவங்க நல்ல லேப் வச்சிருப்பாங்க. அங்கேயே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும், அவங்ககிட்ட பெரிய லேப் ஃபெசிலிட்டி இல்லாம கூட இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணிக்கிறது, அந்த லேபை இவங்க பயன்படுத்திக்கலாம்ன்ற வாய்ப்பு, இப்படி ரொம்ப வைட் ஸ்பெக்ட்ரம் தேசிய கல்விக் கொள்கை. அதுக்கெல்லாம் தான் இதை மாநில அரசுகள் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக நிதி தர்றாங்க.
மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையில சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களையும் செயல்படுத்துறது தான் நிதி. ஏன்னா அது ஒன்னொன்னே செயல்படுத்தினா செலவாகும். இப்ப மாநில அரசுகளுக்கு பணம் கொடுக்கணும். நாங்க செயல்படுத்த மாட்டோம்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் பணம் மட்டும் கொடுன்னு என்ன அர்த்தம் இல்லையா? உங்க வீட்டுல பசுமாடு வளர்த்தீங்கன்னா பசுமாடு வளர்த்துங்க, மாசம் 10,000 தர்றேன், பசுமாட்டுக்கு தீவனம் போடணும், புல்லு போடணும், அந்த மாட்டை பராமரிக்கணும், அதுக்கு மருத்துவ செலவு பார்க்கணும், 10,000 ரூபாய் தர்றதா நான் சொன்னா, சுரேஷ் சொல்றாரு நான் பசுவெல்லாம் வளர்க்க மாட்டேன், சரி பரவாயில்ல விட்டுரு, ஆனா மாசம் 10,000 கொடுன்னு நான் எப்படி கொடுக்குறது? இது முரண்பாடு. தேசிய கல்விக் கொள்கை மாநிலம் 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புலாம் பொதுத் தேர்வுன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதனால இடைநிற்றல் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி ஒரு புகார் சார். இடைநிற்றல் இருக்கக்கூடாதுதான் சார். இது பொது தேர்வுன்னு சொன்னா நீங்க +2ல பொது தேர்வு நடத்துற மாதிரியான டெஸ்ட் இல்ல. இது சொல்ல கேளுங்க. நீங்க ஒவ்வொரு இடத்துலயுமே பல விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்றாங்க. உதாரணமா தமிழ்நாட்டுல 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்க என்ன படிக்கலையோ ஸ்கூலுக்கு போறே பாஸ்போர்ட்னு போடுறாங்க. அவன் 10th 11th வரும்போது காலேஜுக்கு போறப்ப கூட ஏபிசிடி தெரியாத மாணவன் தமிழ்நாட்டு மாணவன் இருக்கான். ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மாதிரியான அணுகுமுறையில போறாங்க. இதையெல்லாம் பொதுவா வச்சு ஒரு காமன் டெஸ்டிங் இன்ஸ்டிடியூஷன் வச்சு அவங்க சில நடைமுறைகளை கையாளுவாங்க. அவ்வளவுதான். பொது தேர்வு எழுதுனா 3ஆம் கிளாஸ் பொது தேர்வு எழுதி எல்லாரும் ஃபெயில் ஆகிட்டு கல்விக் கொள்கை வெற்றின்னு சொல்ல முடியுமா? இதுல எதிர்கட்சிகளுக்கெல்லாம் ரொம்ப பொறுப்பு இருக்கு, பிஜேபி காரன் பொறுப்பு இல்லையா? எல்லாரும் படிக்க நினைச்சுதான் எதாவது பண்றோம். இத்தனை 1000 கோடி செலவழிக்கிறோம். எல்லாம் இடையில டிஸ்கவுண்ட் ஓடிட்டான். அவனுக்கு ஃப்ரெண்ட்லியா அந்த எஜுகேஷன் பாலிசி இல்ல. இப்ப நாங்க எங்க போய் பண்றது? உங்களுக்கு தான் ஓட்டு வேணும், எங்களுக்கு ஓட்டு வேணாமா? மக்கள்கிட்ட ஓட்டு, நாங்க மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்க வேண்டாமா? நாங்களும் அரசியல் கட்சி தானே சார். அது பிரச்சனை இல்லைங்க சார். மும்மொழி கொள்கை அதை ஒண்ணும் மையப்படுத்தி பேசுறது தப்புன்னு சொல்றோம். மும்மொழி கொள்கை லாங்குவேஜ் ஃபார்முலா என்ன சொல்லுது? 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தாய்மொழியில படிங்கன்னு சொல்லுது தேசிய கல்விக் கொள்கை. இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? தமிழ்ல படிக்க வேண்டியதானே ஒண்ணு. இங்கிலீஷ் கட்டாயமா எல்லாம் தேவை வச்சுங்கன்னு சொல்லுது. இது போக 3ஆவதா ஒரு மொழியா அந்த படிக்கிற மாணவனுக்கு ஆப்ஷன் கொடுக்குது. திணிக்கல எந்த மொழியும். படிக்கிற மாணவன் அவன் விரும்புனா ஏதாவது ஒரு இந்திய மொழியை அவன் படிக்கிறான்னு சொல்லுது. அவ்வளவுதான். தமிழ்நாட்டு மாணவன் இந்தி ஆடினா தெலுங்கு படிங்க, மலையாளம் படிங்க, கேரளா படிங்க. நீங்க திராவிடம் தானே பேசுறீங்க, ஏதாவது ஒரு மொழி, அது கூட அவனுக்கு பிடிச்ச மொழியா எடுத்துக்குவான். நீங்க மாநிலம் முழுக்க திரிக்க முடியாது. இந்த முதல் 2 மொழியும் கட்டாயம். தமிழும் இங்கிலீஷும் கட்டாயம் தமிழ்நாட்டுல, அது படிக்கணும். 3ஆவதா ஒரு மொழி அவனுக்கு ஆப்ஷன் கொடுங்க, அவன் ஏதாவது ஒரு இந்திய மொழி எடுத்துட்டு படிக்கட்டும்னு சொல்றாங்க. அதுக்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். அதுல என்ன கஷ்டம்? அதை எல்லா மாநிலமும் ஏத்துக்குது. கேரளா ஏத்துக்குது, ஆந்திரா ஏத்துக்குது, காங்கிரஸ் ஆட்சியில மாநிலம்லாம் ஏத்துக்குது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்ன? சரி நாங்க செய்ய மாட்டோம், ஒட்டுமொத்தமா நாங்க தேசிய கல்விக் கொள்கையே பண்ண மாட்டோம்னு அறிவிச்சாச்சு. மொழி மாத்திரம் இல்லை, எதையுமே ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லியாச்சு. நாங்க தனியா ஒரு கல்விக் கொள்கை ஃப்ரேம் பண்ணோம்னா அதுக்கு நிபுணர் குழு எல்லாம் போட்டு ஸ்டேட்டுக்குன்னு ஒரு எஜுகேஷன் பாலிசி நாங்க வச்சுக்கோன்னு சொல்லியாச்சு. வச்சுங்கன்னு சொல்லிட்டோமே, அதை மறுக்கவே இல்லையே. ஆனால் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தரக்கூடிய நிதியை எங்களுக்கு நாங்க ஏத்துக்காட்டியும் கொடுன்னு சொன்னா அது கொடுக்க முடியாது. அது ப்ரொவிஷன் இல்லை, கொடுக்கத்தான் ஆசைப்படுறோம், சட்டம் அனுமதிக்காது. அதனால அது தவறா சொல்றாங்க. எடப்பாடிக்கும் அதுல இன்னும் அவருக்கு நீட்ஸ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ். திமுக பழி வாங்குறதுக்கா இந்த திட்டம் இல்லை. ஆனா எடப்பாடி ஆட்சி இங்க இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ளலைன்னா அவருக்கும் பணம் கிடையாது, அவர் ஆட்சிக்கு போக முடியும். நாளைக்கு பிஜேபி கவர்மெண்டே இருக்கு தமிழ்நாட்டுல, ஒரு பிஜேபி சிஎம் இருக்காரு, நான் புதிய தேசிய கல்விக் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு, அவருக்கும் பணம் கொடுக்க முடியாது. ப்ரொவிஷன் இல்லையே சட்டத்தில் இல்லை. இந்த ஃபண்டை பொறுத்தளவுல 2000 கோடி எஸ்எஸ்ஏ ஃபண்டுன்னு தான் சொல்றாங்க. இது வந்து புதிய கல்விக் கொள்கைக்கெல்லாம் ஒதுக்கப்படுற நிதியாக இல்லை இல்லையா? அதெல்லாம் புதிய கல்விக் கொள்கைக்காக டைவர்ட் பண்ணியாச்சு சார். எஸ்எஸ்ஏ ஃபண்டுன்றதான் டைவர்ட் பண்ணியாச்சு. எஸ்எஸ்ஏ சர்வ சிக்ஷா அபியான்கிறதுக்கான அடிப்படை கேரக்டருமே மாறி போச்சு. நான் அதனாலதான் சொல்றேன், எல்லாமே புது பார்வை, புது செயல்முறை, புதுசா வந்துருச்சு. நான் தான் சொல்றேன், டிகிரி எஜுகேஷன் 4 வருஷம். முன்னால நீங்க பிஇ படிக்கிறீங்க, ஒரு மாணவன் பிஇ படிக்கிறான். ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்ச உடனே ஏதோ ஒரு காரணம் சார், அப்பா இறந்துடுறாரு, இல்ல இவனுக்கு உடல்நிலை சரியில்லை, 1 வருஷம் படிச்சுட்டு 2 செமஸ்டரையும் முடிச்சுட்டு அவன் படிக்காம டிஸ்கன்டினியூ பண்ணிடுறான் சார். பழைய சிஸ்டத்துல என்ன சார் அவனுக்கு? அவனுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து +2 தானே சார். பழைய சிஸ்டத்துல தானே. பிஇ 1 வருஷம் படிச்சுட்டான், 2 வருஷம் படிச்சுட்டான், 3 வருஷம் படிச்சுட்டாங்க பிஇ. 4ஆவது வருஷம் 1 வருஷம் தான் அவன் படிக்கல.
ஏதோ ஒரு காரணத்தினால படிக்கல, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டான். அப்பவும் அவன் +2 தான் குவாலிஃபிகேஷன். இந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன செய்யுது, நீங்க அப்படி ஒரு மாணவன் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு படிப்பு படிச்சதுக்கு அப்புறம் டிஸ்கண்டினியூ பண்றான், கடைசி ஸ்டேஜ்ல அவனுக்கு ஏதோ ஒரு காரணம்னா கூட 3 வருஷம் படிச்சிருக்கான்ல, அது ஒரு பிஜி டிப்ளமா கொடுன்னு சொல்லு. 1 வருஷம் தான் பிஇ படிச்சிருக்கான், அதுக்கப்புறம் அவன் ஏதோ ஒரு காரணம் படிக்க முடியல, அவனை நீ +2 தான்டான்னு சும்மா அனுப்பாத, அவனுக்கு சர்டிபிகேட் கோர்ஸ் முடிச்சுட்டான்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடு. அதை வச்சுக்கிட்டு அவன் ஏதாவது வேலை வெட்டி போய்க்குவான். டிகிரி படிக்கிறான், பிகாம் படிக்கிறான், 1 வருஷம் தான் படிக்கிறான், ஒரு சின்ன டிகிரி கூட அவனுக்கு ஏதோ ஒரு காரணம் அவனுக்கு படிக்க முடியல. இந்த புதிய கல்விக் கொள்கை வந்து 4 ஆண்டுக்கு மேல ஆகிடுச்சு. ஆனா கடந்த 4 ஆண்டுகளாக இந்த SSF ஃபண்ட் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. இப்ப அது அமலுக்கு வருது, இப்ப அது அமலுக்கு வருது, இப்ப அமலுக்கு வருது. 4 வருஷமா வந்து அறிவிச்சாச்சு, டிஸ்கஷன் ஆச்சாச்சு, நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்கியாச்சு, பல மாநில சட்டமன்றங்களை ஏற்றுக்கிட்டாச்சு. இதெல்லாம் இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப அது நேரடியாக அமலுக்கு வருது. இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது தமிழக அரசாங்கத்துக்கு, திமுக அரசாங்கத்துக்கு கிரீவன்ஸ் இருந்தா நீங்க நீதிமன்றத்தை இதுல மத்திய அரசுடைய முடிவுல எந்த மாற்றமும் இல்லை, கொடுக்க முடியாது. முடியாதுன்னா முடியாதுன்னு இல்லை, இயலாதுன்னு சொல்றோம். ஒன்னும் பாதிக்காத, நீங்க ஏத்துக்கலைன்னா அது உங்க ரிஸ்க் தானே, நாங்க என்ன செய்யணும்? அத நான் சொல்றதுதான் சார், பசு வளர்க்கறதுக்கு நான் நிதி தர்றேன், நீ பசு வளர்க்க மாட்டேன் நிதி கொடுன்னு கேட்டா நியாயம் கிடையாது. பண்ணுங்க, திமுக கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் இதை ஏன் நாங்க ஏத்துக்கிட்டோம் விளக்கணும். திமுக கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் கேரளாவில் நாங்க இதை ஏன் ஏத்துக்கிட்டோம், இங்கே ஏத்துக்க மாட்டேங்கிறோம்னு விளக்கணும். அதான் விளக்கிட்டு நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. மும்மொழி கொள்கை புரிதல் இல்லாம தமிழகத்தில் யாரும் ஆண்டு கொள்ள முடியாதுன்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க சொல்லியிருக்காரு. மும்மொழி கொள்கைய புரிதல் இல்லாம பேசுறவங்க தமிழகத்துல காண்டு கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன புரிஞ்சிருக்கிறாரு, அவர் என்ன புரிஞ்சிருக்கிறாரு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க என்ன புரிஞ்சிருக்கோம் சொல்லுங்க. அவர் என்ன புரிஞ்சிருக்காரு எனக்கு தெரியல. அவர் சொல்றது மும்மொழி கொள்கைன்னா ஹிந்தின்னு சொல்றாரு, தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி படிக்க சொல்றாரு அரசாங்கம் சொல்றதுன்னு சொல்றாரு. அவர் தான் புரியல. வாசி பாருங்க, கல்விக் கொள்கையில என்ன இருக்குன்னு வாசிங்க. நாங்க ரொம்ப தெளிவா சொல்றோம், மும்மொழி கொள்கைன்றது எனி 2 இந்தியன் லாங்குவேஜஸ், இங்கிலீஷ் இருக்கும், தாய்மொழி இருக்கும், அதை தாண்டி இன்னொரு மொழி இருக்கு. இந்த பட்ஜெட்ல வந்து தமிழ்நாட்டுக்கான எந்த ஒரு சிறப்பு திட்டமும் இல்ல. வாஸ்தவம் தான். தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டமும் இல்ல, கேரளாவுக்கான சிறப்பு திட்டமும் இல்ல, குஜராத்துக்கான சிறப்பு திட்டமும் இல்ல, ஹரியானால பிஜேபி ஆட்சி இருக்கு, ஹரியானாக்கான சிறப்பு திட்டம், மகாராஷ்டிராக்கான பீகாருக்கு ரொம்ப நாள் அந்த டிமாண்ட் இருக்கு, அது ரொம்ப பின்தங்கிய மாநிலமா இருக்கு, அவங்களுக்கான தேவைகள் இருக்கு, அதனால அதை பண்றாங்க. நீங்க அதை வேற கோணத்துல சொல்லுவீங்க, தேர்தல் நீங்க தமிழ்நாடு அரசாங்கம் நீங்க தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு பட்ஜெட் போடுதுல, வரப்போதுல சார், அதுல சேலம் மாவட்டத்தை பத்தி என்னெல்லாம் பேசியிருக்காங்க, சேலத்துக்கு என்ன கொடுக்குறாங்க, நாமக்கலுக்கு என்ன கொடுக்குறாங்க, ஈரோடு மாவட்டத்தை பத்தி என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டில் 37 மாவட்டம் இருக்கு, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு பட்ஜெட்ல சொல்லுங்க. நாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு என்ன கொடுக்குறோம் நாங்க சொல்லிச்சோம். நீங்க மாநிலத்துக்கு கொடுக்கலன்னா நான் மதுரைக்கு என்ன கொடுத்தீங்க, நான் மதுரையில இருந்து வரேன் சார், மதுரைக்கு போன பட்ஜெட்ல என்ன கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க, திண்டுக்கலுக்கு என்ன கொடுத்தீங்க, விருதுநகருக்கு என்ன கொடுத்தீங்க நீங்க சொல்லுங்க சார். நீங்க தானே சமூக நீதி பட்ஜெட். தேசிய கல்வி அந்த திட்டத்தை வந்து தமிழக அரசு வந்து மக்கள்கிட்ட வந்து ஹிந்தி திணிக்கிறாங்க, ஒரு இதை கொண்டு செய்யறாங்க மக்கள் மத்தியில. அதனால நீங்க எதுவுமே அதுக்கான ஒரு முயற்சி விழிப்புணர்வு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. இல்ல அந்த மாதிரி அந்த திட்டத்துல வந்து நீங்க தான் சார் சொல்லணும், நாங்க உங்ககிட்ட சொல்லிட்டோம். நீங்க அதுக்கான முயற்சி பண்ணலாம். நீங்க சொல்லுங்க, நாங்க எல்லாத்தையும் சொல்றோம், ஊடக நண்பர்கள்ட்ட சொல்றோம், சமூக ஊடகத்துல சொல்றோம், இன்னைக்கு பொதுக்கூட்டத்துல அதை பேச போறேன் சார். ஒரு ஜனநாயக நடைமுறைகளுக்கு உட்பட்டு மேக்சிமம் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் செஞ்சுதான் இருக்கும். மும்மொழி கொள்கை என்பது ஹிந்தி அல்ல. அத ஹிந்தின்னு கல்வித்துறை அமைச்சர் சொன்னார்னா அவர் பொய்யா மொழி அல்ல, பொய்யுரைக்கிற மொழி. அவர் பொய்யா மொழியில பொய் சொல்ற மொழி தான், ஹிந்தி இல்ல. 3 மொழியில இந்திய கட்டாயமா சொல்லணும்னு தேசிய கல்விக் கொள்கையில இல்ல. தாய்மொழியில படிங்கன்னு இருக்கு தேசிய கல்விக் கொள்கையில. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தாய்மொழியில மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மதர் டங் அப்படின்னு போட்டிருக்கு. தமிழ்நாட்டில் தமிழ்ல படிங்கன்னு சொல்லுது தேசிய கல்விக் கொள்கை. இது வரைக்கும் இல்லை. அப்படி அதுல ஏதாவது ஆட்சேபம் இருக்கா உங்களுக்கு? அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வச்சுக்கோங்க
அப்படின்னு சொல்லுது. எல்லா ஸ்டேட்டுமே ஆங்கிலத்தை ஒரு மொழியா வச்சுக்கங்கன்னு சொல்லுது. மூன்றாவதாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை வச்சுக்கங்கன்னு சொல்லுது. அது அந்த மாணவனுடைய விருப்பமா இருக்கணும்னு சொல்லுது. அவ்வளவுதான் சார். எங்கேயுமே குழப்பம் இல்லை. தமிழகத்தில் இருக்க தனியார் பள்ளிகள்ல நீங்க சொன்னபடி மும்மொழி கொள்கை அதாவது விருப்ப மொழி எதாவது எடுத்துப்படுறீங்களா? தமிழ்நாடா இருக்கு. குறிப்பா அரசியல்வாதிகள் நடத்துற பள்ளிகளை அரசியல்வாதிகள் ஹிந்தி இருக்குன்னு சொல்லுங்க சார். இந்திய திமுக காரங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல ஹிந்தி இருக்கு அப்படி சொல்லுங்க. எல்லாம் தெரியாதவங்க ஒரு தெரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஹிந்தி இருக்கு. சிபிஎஸ்சில நேச்சுரலி இருக்கும், ஏன்னா அது மத்திய அரசு சிலபஸ் நடக்கிறதுனால இருக்கும். எங்க ஹிந்தி இல்ல தமிழ்நாட்டுல, அரசு பள்ளிகள்ல அரசு நிதி உதவி பெறுகிற தனியார் பள்ளிகள்ல ஹிந்தி இல்லை. அவ்வளவுதானே சார். தட்சிண பாரத ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 6-7 லட்சம் மாணவர்கள் வந்து ஹிந்தி படிக்கிறாங்க. படிச்சுதான் இருக்காங்க. ஹிந்தி வேணுங்கிறவங்க படிச்சு போறாங்க. இந்த தேசிய கல்விக் கொள்கையிலையும் ஒரு 3வது மொழி என்ன மொழி வேணுமோ படிச்சுட்டு போங்கன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பிரச்சனை, நீங்க திராவிட கட்சி தானே. கன்னடம், தெலுங்கு, மலையாளம், தமிழ் சேர்ந்து ஒன்றாகி திராவிடமாகும்னு கண்ணதாசன் அந்த காலத்துல உங்க கூட இருக்கிறப்பதானே பாடினாரு. என்னென்ன மொழிகள்லாம் சேர்ந்து திராவிடமாச்சுன்னு பாடுறாரு. தமிழ்தாய் வாழ்த்திலேயே அது நீக்கப்பட்ட வரியில இருக்கு. இந்த கன்னடமும் தெலுங்கும் மலையாளமும் உன் உதிரத்தே பிறந்ததே தமிழ்னால பாடுறாரு. தமிழோட உதிரத்து ரத்தத்துல பிறந்ததான இந்த மொழிகள் எல்லாம். அதுல ஒரு மொழியை எந்த மொழியும் வச்சுங்க. மாணவருக்கு ஆப்ஷன் கொடுங்க. சமீபத்துல தமிழக கல்வி நிலையங்கள் அதிக பாலியல் குற்றங்கள் அது ரொம்ப கொடுமையான விஷயம் சார். இந்த பாலியல் வன்முறைகள் ஏன் தமிழகத்துல எஸ்கலேட் ஆயிருக்கு, ஸ்கேலப் ஆயிருக்கு? குறிப்பாக மைனர் கேர்ள்ஸ், சிறுமிகள் மீது ஏன் அதிகமா இருக்கு? போக்சோ ஏன் அதிகமா போட வேண்டிய கட்டாயம் இருக்கு? தமிழக அரசு இதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடணும். ஏன் இவ்வளவு அதிகமாகுது? இன்னைக்கு ஆசிரியர்களுக்கெல்லாம் ஜாமீன்ல வந்துட்டாலும் அவங்கள ஒண்ணு பணி நீக்கம் பண்ணணும், பணியிடை நீக்கம் பண்ணணும்னு வந்திருக்கே, ஆர்டர் வந்திருக்குல்ல, சஸ்பெண்ட் பண்ணிடணும், ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும்லாம் வந்திருக்கு. அப்ப ஏன் இது அவ்வளவு அதிகமாகுது? என்ன காரணம், என்ன பின்னணி? ஸ்கூல் கேம்பஸ்ல என்னதான் நடக்குது? நிறைய வீடியோ காட்சிகள் வருது. பெண் குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் போதை கலாச்சாரத்துக்கு ஆளாகிற மாதிரி வீடியோக்கள் வருது. சின்ன பிள்ளைங்க 8th 9th படிக்கிற பெண் பிள்ளைகள் வட்டமா உட்காந்துட்டு மது அருந்துற மாதிரி காட்சிகள் வருது. பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியரை மாணவர்கள் சேர்ந்து கூட்டு தாக்குதல் பண்ற மாதிரி, அடிக்கிற மாதிரி வருது. ஒரு முறை கல்வித்துறை அதிகாரியே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பெண் ஆசிரியர் கொஞ்சம் அனுசரிச்சுதான் போகணும்னு அட்வைஸ் பண்றாரு. ஏன் பள்ளி வளாகத்திற்குள்ள இப்ப இத்தகைய வன்முறை, இத்தகைய வேண்டாத சம்பவங்கள்? இது ஏன் இந்த சமீபத்துல இந்த திமுக ஆட்சியில இது அதிகமா இருக்கு 4 வருஷத்துல? குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகள் ஏன் அதிகமா வருது? இதை பற்றி தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து இதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். இது தடுக்க என்ன செய்ய போறாங்க அதையும் அவங்க சொல்லணும். நீங்க 24 மணி நேரம் மோடியவே எதிர்த்துட்டு இருக்காரு. இங்க தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனையை பாருங்க. அமைப்பு தேர்தல் நடந்துட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த மாநில தலைவர்கள்லாம் ஒரு சில மாநிலங்களில் 2வது முறையும் தொடர்பு வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு? அண்ணாமலை தொடர்பாக நான் தேசிய தலைவரா இருந்தா நீங்க இந்த கேள்வி கேட்கலாம். நான் மாநில பொதுச் செயலாளர் சொன்னீங்க, நீங்க காரணங்களை அடுத்தடிக்கா சொன்னீங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் தமிழ்நாட்டுல இருக்கிறதா? 2க்கும் முன்னுதாரணம். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இப்ப தமிழிசை அக்கா ஒரு டேர்ம் மாநிலத்துல இருந்தவங்க, அவங்க 2வது டேர்மும் கொடுத்தாங்க. 2 முறை தலைவரா இருந்தாங்க. பொன்னார் அண்ணன் தலைவரா இருந்தாரு. ஒரு டேர்ம் முடிஞ்சவொடனே 2வது டேர்ம் அவர் கொடுத்தாங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 5 வருஷம் அல்லது 6 வருஷம் தலைவரா இருப்பாங்க. இதே தமிழ்நாட்டுல பிஜேபி தலைவரா ஐயா இலங்கணேசன் இருந்தார். அவர் ஒரு டேர்ம் தான் இருந்தார். இப்ப கவர்னரா இருக்கிற அண்ணன் சிபிஆர் அண்ணன் தலைவரா இருந்தாரு. அவர் ஒரு டேர்ம் தான் இருந்தார். 2வது டேர்ம் மாத்தினாங்க. அப்போ சிபிஆர் எல்ஜி எல்லாம் ஒரு டேர்ம் இருந்து எக்ஸ்டென்ஷன் இல்லை. பொன்னாரு தமிழிசேக்காலாம் 2வது டேர்ம் இருந்தாங்க. 2க்குமே முன்னுதாரணம். நம்ம எல் முருகன் அவர்கள் தலைவராக இருந்தாரு. அவர் ஒரு டேர்ம் கூட முழுசா இல்லை. ஏன்னா மந்திரி ஆயிட்டார். ராஜ்யசபா எம்பி கொடுத்து அவர் மத்தியில் அமைச்சராகிட்டாங்க. அதனால அவரு 1 வருஷமோ 1.25 வருஷமா தான் தலைவராக இருந்தார். 3 வருஷம் அவர் தலைவராக இல்லை. அதனால எல்லாத்துக்கும் முன்னுதாரணம் இருக்கு. இப்ப இருக்கிற அண்ணாமலை அவர்கள் விஷயத்துல தேசிய தலைமை என்ன முடிவு செய்யும் எனக்கு தெரியாது. 2 முறை முடிஞ்சிருச்சு. யாருக்கு? ஒரு முறை தான். 2021 ஜூலைல வந்தாரு. 3 வருஷம் தான் ஆகுது.
3.5 வருஷம் ஆயிருக்கு. சார், ஒரு பருவம். தமிழக தென் மாவட்டங்களுக்கு ஜாதி ரீதியான கூச்சல் தொடர்ந்து நிலையில திருப்பரங்குன்றம் மத ரீதியான கூச்சல் இருக்கா தென் தமிழகம் தாங்குமா சார்? என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் மதுரைக்காரர். இல்ல சார், என்ன பிரச்சனை, என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. தென் தமிழகத்துல என்ன பிரச்சனை? ஏற்கனவே ஜாதி ரீதியான கூச்சல் தொடர்ந்து நீங்க திருப்பரங்குன்றம் பிரச்சனை உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் சொல்றேன். அவர் அண்ணன் கேள்வியா கேட்டார். அங்கே திருப்பரங்குன்றம் மலை இருக்கு. 6 படை வீட்டுல முதல் படை வீடு முருகன் திருப்பரங்குன்றம் தான். மலை மேல ஒரு தர்கா இருக்கு. இது ரொம்ப வருஷமா பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்தே லிட்டிகேஷன் அது இதுன்னு நிறைய நடந்துட்டு இருக்குன்னு வச்சுருங்க. கடைசியா பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட்ல அந்த 33 சென்ட் இடம் இருக்கிற அந்த தர்கா, அது அவங்க தர்கா முஸ்லிம்களுக்கு சொந்தமானது என்றும் ஒட்டுமொத்த மலையும் இந்துக்களுக்கு சொந்தமானதுன்னு HRNC போட்ட கேஸ்ல பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இதுதான் கடைசி ஜட்ஜ்மெண்ட். அதுக்கப்புறம் ஃபர்தர் லிட்டிகேஷன் அது ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் அமைதியாக தான் இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முஸ்லீம்கள் அங்கே மேலே போறாங்க, அவங்க தொழுகை நடத்துறாங்க, அவங்க முறையில் பிரார்த்தனை பண்றாங்க. அந்த தர்காவுக்கு இந்துக்களும் போறாங்க, அவங்க அழைப்பின் பேர்ல போறாங்க, அவங்களும் அங்கே பிரார்த்தனை பண்றாங்க. இந்துக்களும் மேல காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு, அங்கே போறாங்க, கீழே கிரிவலம் வர்றாங்க, எல்லாம் நடக்கிறாங்க. இதுல சில மத அடிப்படைவாத அமைப்புகள் எங்களுக்கு அங்க உரிமை இருக்கு, அது சிக்கந்தர் மலை, அந்த மலையே சிக்கந்தர் மலை, நாங்க அங்கே போய் ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம்னு சொல்லி ஒரு இஷ்யூ சோசியல் மீடியால பரபரப்பாகி மறுநாள் ராம்நாடு MP நவாஸ்கனி அங்கே நான் இங்கே மலையிலே உட்காந்து படிக்கட்டிலே உட்காந்து பிரியாணி சாப்பிடுவேன்னு பிரியாணி சாப்பிட்டு இதுதான் ஷூட் அப் பண்ணி விட்டது காரணம் அடிப்படை தான். அதுக்கப்புறம் அது இந்து முன்னணி கையில் எடுக்க வேண்டிய அவசியம் வந்தது. அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. அதுல நாம அந்த மத அடிப்படைவாத சக்திகளை எதிர்த்து நாம ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சோம். அதை தமிழ்நாடு அரசு தடை பண்ணாங்க, திமுக அரசு தடை பண்ணாங்க. கோர்ட்டுக்கு போனோம், கோர்ட்டு ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கொடுத்தாங்க. பெரிய மேசிவ் ஆர்ப்பாட்டம். இது ஏதோ பிஜேபி இந்து முன்னணி மாத்திரம் பண்ணியிருந்தா இவ்வளவு சக்சஸ் வந்திருக்காரு. 1 மணி நேரத்துக்குள்ள 1 லட்சம் பேர்லாம் எப்படி வருவாங்க? அது 144 தடை உத்தரவு, முதல் நாளே பிரிவென்டிவ் அரெஸ்ட். இப்போ நான்லாம் எனக்கெல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட், வீட்லயே வச்சுட்டாங்க போலீஸ் போட்டு. அப்படி இருந்தும் கூட தன்னெழுச்சியாக மக்கள் திரள்றாங்கன்னா அது ஒரு உணர்வுபூர்வமான விஷயம். அதை சரியாக கையாள தெரியாம திமுக அரசு திண்டாடி கொண்டது. எங்களை பொறுத்த வரைக்கும் அதுல 3 கோரிக்கை தான். ஒரு கோரிக்கை 1983 யூடிஆர் ரெஜிஸ்ட்ரியில தமிழ்நாடு அரசினுடைய வருவாய்த்துறை ஆவணம், யூடிஆர் ரெஜிஸ்ட்ரிங்கிறது அந்த கிராம வரைபடம், அதுல அந்த மலையை சிக்கந்தர் மலைன்னு குறிப்பிட்டிருக்கு. ஏதோ சில அடிப்படைவாத அமைப்புகள் அதை சிக்கந்தர் மலைன்னு சொன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது அவங்க பேம்லெட்ல நீங்க போட்டுக்கோங்க, உங்க கம்யூனிட்டிக்குள்ள சொல்லிக்கங்க. எல்லாம் தமிழக அரசுடைய வருவாய்த்துறை ஆவணத்துல அது எப்படி முருகன் மலை எப்படி சிக்கந்தர் மலையா மாற முடியும்? அப்ப இதுக்கு முன்னால எல்லாம் எப்படி இருந்தது? அதே பேர்ல தானே தொடர முடியும். திடீர்னு ஒரு மாற்றம் வர்றதுக்கு அனுமதிக்க மாட்டோம்ன்றதுதான் எங்கள் முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை, மலை உச்சியில கார்த்திகை தீபம் ஏற்றுகிற உரிமை இந்துக்களுக்கு. நீங்க மலை உச்சிக்கு நீங்க எவ்வளவு போயிருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. அங்கே மேலேயே தீபத்தூண் இருக்கு, மலையில தீபம் ஏற்றின தூண் இருக்கு. அதுல பல ஆண்டுகளாக கார்த்திகை தீபம் ஏற்றுறோம். முருகனுக்கே கார்த்திகைன்னு பேரு. 94 உயர்நீதிமன்ற தீர்ப்புல மலை உச்சியில தீபம் ஏற்றணும், அதை இந்து அறநிலையத்துறை செய்யணும்னு தீர்ப்பு இருக்கு. 30 வருஷமா அந்த தீர்ப்பை HRNC அதை பண்ணல. ஒவ்வொரு வருஷமும் மக்கள் எழுச்சியா போராடுவாங்க, நாங்க மேல போய் ஏற்றணும், இந்து அறநிலையத்துறை ஏற்றணும்னு போராடுவாங்க. காலையில போராடுவாங்க, அவங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்க, நைட்டு வெளியில விட்டுருவாங்க. ஒவ்வொரு வருஷமும் தொடர்கதை. அவங்க ஏற்றாம இருப்பதும், நம்ம ஏற்ற சொல்லி கேட்பதும், நம்மை கைது செய்வதும், மாலையில் விடுவித்து விடுவதும் நடைமுறையாக. இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இந்து அறநிலையத்துறை தானாக முன் வந்து நீதிமன்ற தீர்ப்பை மதித்து மேல தீபம் ஏற்றணும். எப்படி அங்கே அந்த இடத்துல தர்கா இருக்கிறது லெஜிட்டிமேட்டோ, அது நீதிக்கு உட்பட்ட செயலோ, சட்டத்திற்கு உட்பட்ட செயலோ, அதை எல்லாம் இந்துக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கோ, அதே மாதிரி அங்கே தீபம் ஏற்றுவதும் லெஜிட்டிமேட். அந்த உரிமையும் யாரும் எதிர்த்து கேட்கக்கூடாது. தீபம் ஏற்றி ஒரு 2 மணி நேரம் கார்த்திகை தீபம் எரியறதுனால எனக்கு மனசு புண்படுதுன்னு எப்படி சொல்ல முடியும்? நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. 3வது விஷயம் நாம என்ன சொல்றோம்னா, தமிழ்நாட்டில் உள்ள தர்காக்கள் அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் எதுலையும் நாம தலையிடுறதுக்கான உரிமை யாருக்கும் கிடையாது. அவங்க ஆடு வெட்டலாம், கோழி வெட்டலாம். உங்க ஊர்ல தர்கா இருந்தா அவங்க முறையில வழிபாடு செய்வதற்கான முழு உரிமை அவங்க இருக்கு. இந்து கோவில்கள்லயே எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா பாண்டி கோயில்ல
ஒரு நாளைக்கு 200-300 கடை வெட்டுவான். சனி ஞாயிறு லீவ் அன்னைக்கெல்லாம் 1000 கடை வெட்டுவான் பாண்டி கோயில். எங்களுக்குலாம் பாண்டி கோயில் விசேஷத்துக்கு போறதே பெரிய வேலையா இருக்கும். ஏன்னா அவ்வளவு அழைப்பு வரும், போகணும் மக்கள்லாம். அதனால கருப்புசாமி கடா வெட்டுறோம். பல பேர் குலதெய்வ கோயில்கள்ல கடா வெட்டுற மரபுகளை வச்சிருக்கிறவங்க இருக்காங்க. அதனால ஆடு கோழி வெட்டுறதுன்றது சகஜம். ஆனால் நாமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில நெறிமுறை இருக்கு. முருகன் கோவில்கள்ல அந்த பழக்கம் இல்லை, சிவன் கோயில்கள்ல இல்லை, பெருமாள் கோயில்ல ஸ்ரீரங்கத்துல போய் நான் கடா வெட்டுறேன்னு சொல்ல முடியாது. சபரிமலையில அந்த முறை கிடையாது. வழக்கமா அசைவம் சாப்பிட்றவர் கூட சபரிமலைக்கு மாலை போட்டாருன்னா அவர் எத்தனை நாள் மாலை போட்டிருக்காரோ அவர் கசாப்பு கடையில வேலை செய்யற வந்தா கூட சாப்பிட மாட்டாரு. இது ஒரு மரபு. நம்ம வீடுகள்லயே வருஷம் எல்லாம் அசைவம் சாப்பிட்டா கூட மார்கழி மாதம் சாப்பிட மாட்டோம், வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டோம், சில மரபுகள் வச்சிருக்கோம். அதை இஸ்லாமிய சகோதரர்கள் புரிந்து கொண்டு இந்துக்கள் உணர்வை மதித்து குறைந்தபட்சம் அந்த தற்கால செய்ய வேண்டாம்னு நாங்க கேட்டுக்கிறோம். அவ்வளவுதான். 3 பாயிண்ட் தான். ரெவென்யூ ரெக்கார்ட்ல மாத்தணும் சார். அது சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடாது. அது குமரன் மலை தான், முருகன் மலை தான், திருப்பரங்குன்றம் மலை தான். 2வது கார்த்திகை தீபம் ஏத்தணும். வருஷம் ஏத்திக்கிட்டு இருந்தது, இடையில ஏன் நிறுத்துறீங்க? அதை ஏத்துனா யாரோ கோச்சுக்குவாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? 3வது, முஸ்லிம் பிரதர்ஸ் should understand our sentiment and they should avoid animal sacrifice. இவ்வளவுதான். இதை தாண்டி திருப்பரங்குன்றத்துல 4வது ஒரு பிரச்சனை இல்லவே இல்லை. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் இது பிரச்சனையாக பேசப்படும். ரொம்ப சிம்பிள் டிமாண்ட். இதை ஏற்றுக்க வேண்டியது. அவ்வளவுதான்.